ஹலோ ஆல், பிக் பாஸ் எபிசோடு 46 46வது நாள் என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெனஸ்டே எபிசோடு ஸ்டார்ட் ஆனதே வந்து ஸ்ருதிகாவோட கம்ப்ளைண்ட் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு சாப்பிட்டுட்டு பிளேட்லாம் க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்காங்க. யார் இந்த மாதிரிலாம் பண்ணுறா? இந்த வீட்டில் டைம் போர்டு சும்மா தான் இருக்காங்களே, யாருமே வந்து வேலை வாங்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. இங்கே விவின் எதுக்கு தான் இருக்கான்னு தெரியல. விவின்க்கு எந்த வேலையும் வந்து சொல்கிறதில்ல இந்த டைம் கோடு. ரஜித் வந்து விவினை ரொம்ப பயப்படுறதுனால எந்த வேலையும் வந்து சொல்கிறதில்ல. அதுக்குள்ளே விவின் சொல்கிறாங்க, நான் வந்து காய்கறியெல்லாம் வந்து சாப் பண்ணி கொடுக்குறேன்ல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி பொறுப்பாக வந்து யாருமே வந்து வேலைக்கு வைக்கல, எல்லாரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா சொல்கிறாங்க. எதனால ஒவ்வொரு வேலைக்கும் வந்து ஒவ்வொருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா ரஜித் கிட்ட கேட்குறாங்க. ரஜித் சொல்கிறாங்க, நான் அந்த மாதிரி யாருக்கும் டியூட்டி கொடுக்கல, யாரெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்க பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, ஈஷா டாய்லெட்டை க்ளீன் பண்ணல, அது ஒரு பிரச்சனை. ஸோ விவின் சொல்கிறாங்க, நீ க்ளீன் பண்ணாதன்னு சொல்லிட்டு. ஆக மொத்தத்தில் வீட்டில் யாருமே வந்து வேலை செய்யலை, எல்லாருமே வந்து கும்பல் கும்பலாக உட்காந்து பேசின்னு தான் இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்ருதிகா கேள்வி கேட்டாங்க. இந்த பிரச்சனைக்கு நடுவில் புதுசாக வந்து யாமினியும் அதே மாதிரி இடன் ரோஸும் வந்து சண்டை போடுறாங்க. எதுக்குன்னா, யாமினி வந்து ஆல்ரெடி வேலை செஞ்சுட்டேன்னு சொல்கிறாங்க. ஈடன் வந்து நீ செய்யலைன்னு சொல்லிட்டு. ஸோ ஈடன் வந்து நல்லா பிடிச்சி கத்துறாங்க யாமினியை. ஸோ யாமினி அழுதுட்டு போய் உட்காடுறாங்க. இவன் என்ன இந்த மாதிரி இருக்கா, ஒரு மாதிரி பிடிச்சி கத்தினே இருக்க என்னன்னு சொல்லிட்டு யாமினி ஈடனை சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் ரஜித்தோட தலைமையில் அந்த வீடு வந்து க்ளீன் இல்லாமல் தான் இருக்குது. ஸோ பிக் பாஸ் அடுத்த செக்மெண்ட் பார்த்திங்கன்னா, எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இந்த வாட்டி வந்து டைம் கோடுக்கான ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் இருக்குது. இந்த வீட்டில் இருக்கிற எல்லா பாய்ஸுமே வந்து டார்ச்சர் பண்ணுங்க கேர்ள்ஸ், ஏன்னா இந்த வாட்டி பாய்ஸ்லேருந்து தான் வந்து நம்ம டைம் கோடை செலக்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அதுக்காக கார்டன் ஏரியாவில் சின்னதாக ஒரு ஜெயில் போட்டிருக்கோம். அந்த ஜெயிலில் யாரெல்லாம் வந்து, அதாவது ரஜித்தை தவிர மீதி எல்லா பாய்ஸும் வந்து ஜெயிலில் போயிட்டு ஹேங் பண்ணுவாங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்து நீங்கள் டார்ச்சர் பண்ணணும். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு டார்ச்சர் பண்ணி கிவ் அப் பண்ணி வைக்கணும். யார் வந்து கடைசியில் இருக்காங்களோ அவங்க தான் வந்து இந்த வாரத்தோட டைம் கோடுன்னு சொல்லிட்டாரு. ஒருத்தரை டார்ச்சர் பண்ணுறதுக்கு 2 கேர்ள்ஸ் அட் எ டைம் போகலாம், அதுக்கு மேலே வந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரூல்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ டாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்டிங்லேயே வந்து நான் டார்ச்சர் பண்ணல, நான் கன்வின்ஸ் பண்ணுறேன், நீ ஆல்ரெடி வந்து டைம் கோட் ஆகிட்ட, அதனால் இப்போ வந்து நீ விட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விவின் வந்து இல்லை, நான் எதுக்கு விட்டு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. சாரா மஸ்டர்ட் பேஸ்ட் எடுத்து கரண் மேலே போடுறாங்க. அதே மாதிரி ஆலிஸ் வந்து சில்லி பவுடர் போடுறாங்க. சோப் வாட்டர் எடுத்துன்னு கரண் மேலே ஊற்றுறாங்க. இன்னொரு சைடு கேஷிஷ் சில்லி பேஸ்ட் எடுத்துன்னு திக்விஜய் மேலே போடுறாங்க. ஸோ அதே மாதிரி அவினாஷ் மேலேயும் வந்து இது மாதிரி சில்லி பவுடர், சில்லி பேஸ்ட்டு, என்னென்ன இருக்கோ எல்லாமே வந்து அவினாஷ் மேலே போட்டு கிவ் அப் பண்ணுன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணினே இருக்காங்க. ஆனால் அவினாஷ் வந்து விட்டு கொடுக்கல. அதே மாதிரி திக்விஜயும் விட்டு கொடுக்கல. ஸோ வேக்சின் ஸ்ட்ரைப் எடுத்துகிட்டு அவினாஷ் மேலே வந்து அப்படியே பிடிச்சி இழுக்கிறாங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா, நம்ம சாஹத் விவினோட காஃபி ஃப்ளாஸ்க் இருக்கு இல்லையா, காஃபி மேக்கர், ஸோ அதை எடுத்துன்னு வந்து நான் உடைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி உடைக்கிறதுக்காக ட்ரை பண்ணாங்க. ஸோ விவின் வந்து நீ பர்சனல் திங்ஸ்லாம் எடுக்காத அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் வந்து சாஹத் கேட்கல. சரி, நான் வந்து தண்ணியில் போட போகிறேன், வா ஸ்விம்மிங் பூலில் போய் உன்னோட காஃபி பவுடர்லாம் இல்லைனா காஃபி மக்லாம் போட போகிறேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு இடத்துல கேஷிஷ் ரொம்பவே வந்து டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க அவினாஷை. ஸோ அவினாஷோட ஷூ எடுத்துன்னு அது மேலே வந்து டொமேட்டோ சாஸ், அது மாதிரி சில்லி சாஸ்லாம் போடுறாங்க, அது ஒயிட் ஷூவில். சும்மா என்ன பண்ணாங்கன்னா, கரணோட பாடியில் வேக்சின் ஸ்ட்ரைப் போட்டுட்டு வேக்சின் ஸ்ட்ரைப் வந்து இழுத்துனே இருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு கேஷிஷ் வந்து பாகாவுக்கு ட்ரை பண்ணாங்க. சில்லி பேஸ்ட் எடுத்துகிட்டு பாகா மேலே போசுறாங்க. ஸோ ஃபேஸில் மட்டும் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் போலீஸ் மாதிரி இருந்தாங்க, அதாவது 3 வைல்ட் கார்டு. ஸோ அவங்க தான் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் யாரெல்லாம் உள்ளே போகணுன்னு சொல்லிட்டு. ஆனால் எதுலேயுமே வந்து பாய்ஸ் வந்து கிவ் அப் பண்ணவே இல்லை. கடைசியில் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டாங்க. சாஹத் வந்து கரணை கன்வின்ஸ் பண்ணுறாரு. அதே மாதிரி ஈஷா வந்து விவினை பண்ணுறாங்க. சாரா ஒரு படி மேலே போய் அவங்களோட இன்னர்ஸில் எடுத்துன்னு போய் கரனுக்கு போட்டு விட்டாங்க. லிப்ஸ்டிக் போடுறாங்க. அதே மாதிரி விவினுக்கும் வந்து லிப்ஸ்டிக் போடுறாங்க. என்னென்னமோ பண்ணுறாங்க. அதே மாதிரி சாரா அவங்களோட துப்பட்டாலாம் எடுத்து தலையில் போட்டு பொண்ணு மாதிரி ஆக்கி விட்டாங்க கரணன்னு சொல்லலாம். ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருந்தது இதெல்லாம். கடைசியில் ஆலிஸ் வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க விவினை. ஸோ விவின் வந்து கிவ் அப் பண்ணிட்டாரு. சரி, நான் வந்து ஆலிஸ்க்காக விட்டு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஆலிஸ் தான் வந்து விவினோட இடத்துல இருக்காங்க. ஸோ ஈஷா வந்து ஆலிஸை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆலிஸ் ஈஷாக்காக விட்டு கொடுத்துட்டாங்க. இதுக்கு நடுவில் ரஜித் சொல்கிறாங்க திக்விஜய் கிட்ட, நீ வந்து யாருக்காகவும் விட்டு கொடுக்காத, நீ ஸ்ருதிகாவுக்காக விட்டு கொடுப்ப, அதனால நீ விட்டு கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு திக்விஜய் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இந்த வீட்டில் பவர் தான் முக்கியம், அதனால் நீ யாருக்காகவுமே விட்டு கொடுக்காதன்னு சொல்லிட்டு ரஜித் வந்து என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ கடைசியில் பெசர் அடிச்சாச்சு. இப்போ யாரெல்லாம் வந்து இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கரண், அவினாஷ், பாகா, திக்விஜய், ஈஷா. ஸோ இவங்க தான் வந்து டைம் கோடுக்கான செலெக்ஷனில் இருக்காங்க. இது முடிஞ்ச உடனே பாய்ஸ்லாம் வந்து ஸ்விம்மிங் பூலில் ஜம்ப் பண்ணி குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஈஷா வந்து ஆலிஸ் கிட்ட சொல்கிறாங்க,
ஸோ எதுக்கு நீ வந்து விட்டு கொடுத்த அப்படிலாம் பேசுகிறாங்க. ஸோ இந்த டாஸ்க் வந்து முடிஞ்சிச்சு. டைம் கோட் யாருன்னு சொல்லிட்டு நாளைக்கு அதாவது தேர்ஸ்டே எபிசோடில் இன்னொரு டாஸ்க் இருக்கும். ஸோ அதில் தான் வந்து முடிவு பண்ணுவாங்க. இந்த டாஸ்க்லாம் முடிஞ்சு வந்து கரனோட பாடியில் வந்து அலோவேரா அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லோரும் வந்து என்னென்னமோ பண்ணாங்க இல்லையா? இப்போ எல்லோரும் வந்து பேசிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக கரனை வந்து டைம் கூட ஆக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு விவின் பேசிகிட்ருக்காங்க. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ரஜித்தும் போயிட்டு விவின் கிட்டலாம் சொல்கிறாங்க கரணை வந்து டைம் கூட ஆக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ரஜித்தோட மைண்ட் எப்படின்னா எப்படியாவது திக்விஜய் இந்த வாரத்தோட டைம் கூட ஆகணும்னு சொல்லிட்டு மற்றவங்கள சாரா அவங்களெல்லாம் வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. ரஜித் அவினாஷ் டீம் கூடலாம் வந்து அந்தளவுக்கு பேச மாட்டார். ஆனால் இந்த ஒரு டாஸ்க்குக்காக வந்து கரணை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவினாஷ் கிட்டேயும் அதே மாதிரி ஈஷா ஆலிஸ் இவங்க கிட்டலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டைம் கோட் டாஸ்கில் ஸ்ருதிகா வந்து யாருமே வந்து ஹர்ட் பண்ணலை. எதுக்கு தேவையில்லாமன்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வீட்டில் வந்து இப்போ 2 குரூப்பாக இருக்குது. கரணை வந்து டைம் கூட ஆக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ விவின் அதே மாதிரி ஈஷா ஆலிஸ்லாம் வந்து அப்படி தான் வந்து நினச்சிட்ருக்காங்க. ரஜித் டீம் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா சரி எப்படியாவது திக்விஜயை வந்து டைம் கூட ஆக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் வந்து இன்றைக்கி எபிசோட் போயிட்டு இருந்தது மக்கள். ஸோ ஆஸ் யூஷுவல் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.